எத்திராசன் ஐயா அவர்களை பேச அழைக்கின்றோம். வாழ்க இசைவுடன், வாழ்க நிறைவுடன். அனைவருக்கும் அகம்கணிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு என்று பிறந்து உள்ளது. உலகிற்கு உத்தமராக அறிவிற்கு ஒத்தபடி எல்லோரும் சித்தம் மகிழ்வோடு சீர்திருத்தி வாழ்வின் வளம் அத்தனையும் பெற்று ஆனந்தமாய் வாழ்வோம். வேளாண்மை செழித்திடுக, தொழில் வளம் பெருகிடுக, உயிர்நேய விஞ்ஞானம் வளர்க, நிர்வாகம் சீர்மையாகுக. நாமும் உலக மக்கள் அனைவரும் ஆனந்தமாய் வாழ்வோம் இசையுடன். அறிவினிலே சிறந்தோங்கி வாழ்கிறோம். அணுவும் அதன் இயக்கமும் போல் பிரிவி இன்றி நெறியினிலே பிறழாது வாழ்கிறோம். நில உலகம் அதன் கவர்ச்சி ஆற்றலும் போல் வறியோர்க்கு வாழ்வளிக்கிறோம். உள்ளம் ஒன்றி வறுமையின்றி சூரியனும் ஒளியும் போன்று சிறியவரும் பெரியவரும் நலமே காணும் சிறப்புடனே பல்வளமும் பெற்று வாழ்கிறோம் இசையுடன், வாழ்கிறோம் நிகழ்வுடன். அன்றைய காலம் போல் இன்றைய காலத்தில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் விரும்பத்தக்கதாக இல்லை என்ற வழியில் என்ற ஐயா அவர்கள் தங்களின் கருத்துக்களை தெரிவித்தார்கள். அது முற்றிலும் உண்மை. இன்றைய கொண்டாட்டங்களை நாம் பொருள் உடையதாவதற்கு, எப்படி கொண்டாட வேண்டும் என்பதற்கு இங்கே முன்மாதிரிகள் இல்லாமையால் இவ்வாறு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. என்ன செய்கிறோம் என்பதை பொருள் உணர்ந்து செய்யாததால் இந்த கொண்டாட்டங்கள் குறிப்பிடத்தக்க வழியில் இல்லாமல் தடம் மாறி போய் கொண்டிருக்கிறது. இந்த வேகமான கணினி யுகத்தில நாம் நம்முடைய பாரம்பரியமாக நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்ற எல்லா வழிபாட்டு முறைகளிலும் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதை நாம் தவற விட்டு விட்டதால் இந்த நிலை. கொண்டாட்டம் என்றாலே வெறுமனே பொருள் விரயம், கால விரயம், சுய நலம் இதோடு சுருங்கிவிட்டது. அப்படி இல்லாமல் நன்றி உணர்வும் கடமை உணர்வும் உணரத்தக்க வகையிலே நாம் இந்த கொண்டாட்டங்களை அமைத்துக் கொள்வது இன்றைய காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு முறையாக இருக்கின்றது. கோலம் செய் தொங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவைனாலும் கலந்துனக்கு நான் தருவேன். இது எங்கேயோ எப்போதோ கேள்விப்பட்டதாக தெரியலாம். ஏதோ தவறா பாடுற மாதிரியும் சில பேருக்கு தெரிய வரலாம். இதனுடைய உட்பொருளை உணரும் பொழுது நாம் இதுல இருக்கக்கூடிய நன்றி உணர்வையும் கடமை உணர்வையும் உணரலாம். இந்த உணர்வோடு நாம இந்த கொண்டாட்டங்களை கொண்டாடும் பொழுது அவை பொருளுடையதாக இருக்கும். எப்படி பொருள் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சிறிய வயதிலே நான் பல முறை இந்த பாடலை பாடியிருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் இதனுடைய பொருளை உணராமல் பாடியிருக்கிறேன். பிறகு ஒரு காலகட்டத்தில் சிந்தனை செலுத்தி உணரும் பொழுது கிடைத்த அனுபவத்தை தங்களோடு
பகிர்ந்து கொள்கிறேன். எல்லா தமிழ் இலக்கியங்களிலும் நிறைய பொக்கிஷங்கள் கொட்டி கிடக்கின்றன. அவற்றை நாம் பகுத்தறியும் பொழுது கிடைக்கக்கூடிய இந்த ஒரு பாடலிலே இது ஏதோ மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இப்பொழுது நிலவிக் கொண்டிருக்கின்ற தற்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த கையூட்டு மற்றும் இந்த லஞ்சம் போன்றவற்றிற்கு ஏதோ பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி இந்த பாடலின் மேல் கருத்து தெரிகிறது. அதாவது நான் இதை தருவேன், நீ எனக்கு இதை கொடு அப்படி என்று கடவுளிடம் பேரம் பேசுவதாக மேலோட்டமாக தோன்றும். ஆனால் அதில் அறிஞ்சிருக்கக்கூடிய அந்த நன்றி உணர்வை, கடமை உணர்வை நாம் உணரும் பொழுது உடலுக்கும் உயிருக்கும் அறிவுக்கும் மனதுக்கும் ஊட்டம் அளிக்கும் உணவாகி உயிர் பளிக்கும் பால் போன்ற தானும் கெடாமல் தன்னை சார்ந்த பொருளையும் கெடாமல் பாதுகாக்கும் தேனை ஒத்த இனிமையான சுவைமிக்க கனிச்சாராகிய பாகு போன்ற நோய் தடுப்பாற்றலும் இன்னல்களை களைந்திடும் வராமலே தவிர்க்கும் சுவையான ஆற்றல் செறிவுமிக்க முளைக்க வைத்த பயிர்கள், தானியங்கள், எண்ணெய் வித்துக்களும் கொட்டைகள் போன்ற பயனுள்ள செந்தமிழ் பாக்களை, வாழ்வியல் நெறிகளை வி நாயகம் என்னும் தலையாய தலைமை பண்புகளின் தன்மாற்றங்களாக உள்ள இவ்வுலகோர்க்கு, அதாவது அங்கே சொன்ன உனக்கு என்பதை நாம இவ்வுலகோர்க்கு நான் தருவேன். உலகியல் அறிவொழுக்கத்தாலும் என்றும் நிலைத்த எங்கும் நிறைந்த எல்லாமாகவும் தன்மாற்றமாகியுள்ள மெய்ப்பொருள் அறிவாலும் உள்ளதாகிய பெருமையும் நான் என்னும் உணர்வு வடிவாகிய படித்துணரும் உயிரும் படிக்கப்படும் பொருளும் வேறு வேறாக இல்லாமல் ஒன்றாக இயைந்து நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செங்கனி தீன் சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து நான் ஒட்டாமல் இனிக்கும் பாக்களை தருவேன். பறந்து விரிந்துள்ள இப்பேருலகின் ஒரு மூலையில் உள்ள என் சிற்றுடலை காத்திட கிடைத்துள்ள அனைத்து பொருள் சேவை வளங்களுக்கு என் கடனை உலக சமுதாயத்திற்கு என் அறிவால் மிக்க நன்றி உணர்வுடனும் கடமை உணர்வுடனும் பொறுப்பு உணர்வுடனும் திருப்பி அளிக்கின்றேன். தனியொருவர் உடல் இயங்க வாழ்க்கை வாழ மனிதர் பல லட்சத்தின் கூட்டுழைப்பாலும் அறிவின் திறத்தாலும் கிடைத்துள்ள அனைத்திற்கும் எனது அறிவின் உழைப்பாலான பாக்களை அளிக்கிறேன் என்கின்ற இந்த உட்பொருளை உணர்ந்து நாம் இன்றைய கொண்டாட்டங்களை அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் அது பொருளுடையதாக இருக்கும். கொண்டாட்டம் என்றாலே நாம் என்ன நினைக்கிறோம்? வெறும் மகிழ்ச்சி. ஆனால் இந்த மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க அடுத்த ஆண்டு வரை, அடுத்த புத்தாண்டு வரை நாம் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தினமுமே நாம் இந்த மகிழ்ச்சியோடு இருக்கலாம். மனதிற்கு பிடித்தமான ஒன்று என்னென்னால் புதியதை விரும்பும், இதுவரை பார்க்காததை பார்க்க விரும்பும், கேட்காததை கேட்க விரும்பும், சுவைக்காததை சுவைக்க விரும்பும், ரசிக்காததை ரசிக்க விரும்பும். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளையும் புத்தாண்டாக பயனுள்ளதாக ஆக்குவதற்கு தினசரி நாம் இந்த பொழுது விடியும் போதே, அதாவது தூக்கத்திலிருந்து விழிக்கும் போதே முதலில் நமக்கு நாமே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியது ஐ ஆம் நியூ டுடே. அதாவது இன்று புதிதாய் பிறக்கிறோம். இன்று என்னும் போது தினசரி பொழுது விடியும் போதெல்லாம் நாம் புதிதாக பிறக்கிறோம் என்ற உணர்வு இருந்தால் நமக்கு தினசரி புத்தாண்டு கொண்டாட்டம் தான். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்பார் வள்ளுவர். அதுபோல ஒவ்வொரு மூச்சிலும் நாம் பிறந்து கொண்டிருக்கின்றோம். நேற்று போலவே இன்றும் இருந்தால் நாம் இன்று இருந்து பொருள் இல்லை. இன்றைய நம்முடைய இருத்தலுக்கு காரணம் ரகசியம் தெரியாமையால் வாழ்வை வீணாக்காமல் எப்படி நாம் தினசரி புதிதாக பிறப்பது. ஐ ஆம் நியூ டுடே என்கின்ற அந்த நினைவுல நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியது ஐ என்பது இன்ட்ராஸ்பெக்ஷன், அதாவது அகத்தாய்வு. மனதில் எழும் எண்ணங்களை ஆய்ந்து தெளிகிறோம். அடுத்தது
எண்ணங்களை ஆய்ந்து தெரியும் பொழுது அனலைசேஷன் ஆஃப் தாட்ஸ். இன்ட்ராஸ்பெக்ஷன் என்பது அகத்தாய்வு, அனலைசேஷன் ஆஃப் தாட்ஸ் என்பது நம்முடைய மனதில் எழும் எண்ணங்களை ஆய்ந்து தெளிவது. எம் என்பது மொரலைசிங் டிசையர்ஸ், அதாவது ஆசைகளை சீரமைப்பது. என் என்பது நியூட்ரலைசிங் ஆங்கர், சினத்தை தவிர்ப்பது. இ என்பது எராடிகேட்டிங் வரிஸ், கவலைகளை அதாவது கற்பனை வலைகளை களைவது. ஹூ ஆம் ஐ, இந்த கொண்டாட்டத்திலே ஈடுபட்டிருக்கின்றோம். இந்த கொண்டாட்டத்தில் இன்றைக்கு என்னுடைய வயது என்ன, என்னுடைய உடல் திறனில், அறிவின் ஆற்றலில், கல்வியில், வனவளத்தில், குடும்பத்தில், தொழிலில், சமூகத்தில் தன்மதிப்புணர்வுடன் செயலாற்ற வேண்டும் என்கின்ற அந்த உணர்வை நாம் உணர்வோடு கொண்டாடும் பொழுது அன்றன்று புதிதாய் பிறந்து புதுகளிப்போம். ஒவ்வொரு பிறந்த நாளுக்காகவோ அல்லது ஒவ்வொரு புத்தாண்டுக்காகவோ அல்லது வேறு ஒரு சிறப்பு தினங்களுக்காகவோ நாம் நம்முடைய மகிழ்ச்சியை ஒத்தி போட வேண்டிய அவசியமே இல்லாமல் கணத்துக்கு கணம் தினந்தோறும் நாம் நம்முடைய மகிழ்ச்சிக்கு குறைவே இல்லாமல் வாழலாம். அப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் நமது தகுதிகளை, திறமைகளை தேவைக்கேற்ப இத்தைப்படுத்திக் கொண்டே, அதாவது மேம்படுத்திக் கொண்டே இருப்போம். தடம் மாறாமல், தடு மாறாமல் பண்படுவோம், பயன்படுவோம். இந்த கொண்டாட்டங்களிலே இன்று முடிந்து விட்டது. இந்த நிகழ்வை நாம நேற்று செய்திருக்க வேண்டும். இன்று செய்ததனால் பரவாயில்லை, நவ் டு நாட் லேட் என்று சொல்வார்கள். இனி வரும் அடுத்த எல்லா கொண்டாட்டங்களிலும் இந்த பொருள் விரயங்களை தவிர்க்க வேண்டும். கொண்டாட்டம் என்ற பெயரிலே ஏதோ ஒரு கொண்டாட வேண்டும் என்றால் அடுத்த உயிரை வதைத்து உண்பது என்கின்ற ஒரு கொண்டாட்டம் இருக்கிறது. அதெல்லாம் நாம் அதிலிருந்து விடுபட்டு மற்ற பொருட்களையும் இயன்றவரை இயற்கை வளங்களை கெடுக்காமல் எண்ணத்தினாலும் சொன்னாலும் செயலாலும் இசைவோடு வாழ்வோம், வளமுடன் நமது கொண்டாட்டங்களை பொருளுடையதாக்குவோம். நன்றி, நன்றி, நன்றி. நன்றிகள் ஐயா. திரு எத்திராசன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். புதிதாக பிறப்பது, தினந்தோறும் கணத்துக்கு கணம் தடம் மாறாமல், தடுமாறாமல் புதியதாக பிறப்பதுதான் புத்தாண்டு கொண்டாட்டம் என்று இன்றைய தலைப்பில் பேசிய திரு எத்திராசன் ஐயா அவர்களுக்கு மெய்ப்பொருள் ஆன்மீக மையம் சார்பாக நன்றிகள் ஐயா. அதனை